சக்சஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி பொது தமிழ்ல இணை எழுத்துக்கள் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இணை எழுத்துக்கள் எங்க இருக்குன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 இணை எழுத்துன்ற டாபிக்ல இருக்கு. ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல பருவம் 1 இயல் 1 இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்ற டாபிக்ல இருக்கு. இப்ப வாங்க இணை எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஒத்த தன்மை கொண்ட எழுத்துக்கள் சேர்ந்தா ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணும். ரைமிங்கா இருக்கும் கரெக்டா. ஒத்த தன்மை கொண்ட எழுத்துக்கள், இந்த எழுத்து சேர்ந்து வந்தா ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி எழுத்துக்கள். அது எதன் அடிப்படையில ஒத்த தன்மையா இருக்குன்னா அதோட வடிவம், ஒலிக்கும் மாத்திரை, அது பிறக்கும் இடம், ஒலிக்க முயற்சி செய்யும் அந்த எழுத்துக்களை ஒலிக்க முயற்சி செய்யும் அந்த ப்ராசஸ். இதன் அடிப்படையில இது ஒத்த தன்மை கொண்ட எழுத்துக்களா இருக்கு. அதனால இது பேர் இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் எப்படி எழுதுப்பாருன்னா குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு இணை எழுத்தா அமையும். உண்மையில இந்த குறில் எழுத்து நெடில் எழுத்துக்கு இணை எழுத்தா அமையுது. எது அதுன்னு பாத்தீங்கன்னா ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ, ஐ வருது பாருங்க. இங்கதான் நிறைய பேர் விஷயம். ஐக்கு ஈ தான் இணை எழுத்து இந்த உயிர் எழுத்துல. நல்லா ஞாபகம், ஐக்கு ஈ இதெல்லாம் கூட ரைமிங்கா வருதுன்னு நம்ம போட்டுருவோம். ஆனா ஐக்கு வரும்போது கூட ஐக்கு ஈ. அவு வருது பாருங்க, அவுக்கு ஊ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஐக்கு ஈ, அவுக்கு ஊ. அடுத்து மெய் எழுத்துல மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்தா அமையும். பாருங்க இங்க என்ன இருக்கு, இக்கு இங்கு, இது ரெண்டு சேர்ந்தா எப்படி வருது பாருங்க, தங்கம், சிங்கம், பங்கம் அப்படிலாம் வேர்ட் ஃபார்ம் ஆகும். அதான் மெல்லின எழுத்து வல்லின எழுத்துக்கு இணை எழுத்தா அமைஞ்சது. இப்ப அடுத்து என்ன இருக்கு, இச்சு இஞ்சு, மஞ்சள். அடுத்து இட்டு இன்னு, இதுக்கு என்ன வண்டி. அதாவது மெல்லின எழுத்து வல்லின எழுத்துக்கு இணை எழுத்து அமைஞ்சு வேர்டை ஃபார்ம் பண்ணுது. இத்து இந்து, பந்து, சந்து, பொந்து, அந்த மாதிரிலாம் வருது பாருங்க. இப்பு இம்மு, இது பாருங்க பம்பரம், இணை எழுத்து அமையுது பாருங்க. பம்பரம், பாய்மரம், பாமரன், இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்களா. அடுத்து இற்று இன்னு எப்படி வருது, நன்றி, பன்றி, கன்றி, அந்த மாதிரிலாம் வருது பாருங்க. ஒண்ணுமே இல்ல, மெல்லின எழுத்து வல்லின எழுத்துக்கு இணை எழுத்தா அமைஞ்சு வேர்டு ஃபார்ம் ஆகுது. மெல்லின எழுத்து வல்லின எழுத்துக்கு இணை எழுத்தா ஃபார்ம் ஆகுது. நல்லா மைண்ட்ல வச்சா தங்கம், இச்சு இஞ்சு, மஞ்சள், இட்டு இன்னு, வண்டி, இத்து இந்து, பந்து, இப்பு இம்மு, பம்பரம், இற்று இன்னு, நன்றி. புரியுதா. இடையினம், அதாவது அந்த எரல வழலன்னுவாங்கல்ல, இ இரு, இல்லு இவ்வு, இழு இல்லு, இது ஆறும் ஒரே இனமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பள்ளி, பாத்தீங்களா. இது ரெண்டு சேர்ந்து இணை எழுத்தா மாறும். ஆனா இடையினத்துல ஆறும் ஒரே இனம் தான். புரியுதுங்களா. இப்ப இணை எழுத்து பார்த்துட்டோம். அடுத்து வேற டாபிக்ல மீட் பண்ணும். நன்றி.